பிரைஸ் தி லார்ட். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சம்பவத்துல கிதியோனை கர்த்தர் அழைக்கிறார். பிரியமானவர்களே, கிதியோனுடைய வைராக்கியத்தை கர்த்தர் அறிந்ததுனால, ஏன்னா இஸ்ரவேல் புத்திரர் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறாங்க. பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்ததுனால அவர்கள் மேல மீதியானருடைய கை ஓங்கி இருந்தது. பிரியமானவர்களே, மீதியானர்களுக்கு பயந்து இஸ்ரவேல் புத்திரர்கள் அங்கிருந்த காடுகளில, மலைகளில, குன்றுகளில, அப்படிப்பட்ட இடங்களில அரணாய் அவர்கள் தஞ்சம் அடைந்தார்கள். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட இடங்களில தான் அவங்க பயந்து ஒளிந்துட்டு இருந்தாங்க. பாருங்க, இப்படி இக்கட்டான சூழ்நிலையில கர்த்தர் கிதியோனுடைய வைராக்கத்தையும் கிதியோனுடைய ஒரு துடிப்பையும் பார்த்ததுனால அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருப்பேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நான் உன்னுடனே இருப்பேன் மாத்திரம் சொல்லாம அதுக்கு அடுத்தது சொல்லுகிறார், யாருடைய கை இந்த இஸ்ரவேல் மேல ஓங்கி இருக்கிறதோ அவங்கள ஒரே ஆளை அடிப்பது போல உன் மூலியமாய் அடிப்பேன் என்று அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இது நிமித்தம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறது எப்படி இருக்கும், கர்த்தர் நம்மளோட இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், ரொம்ப ஈஸியா நம்ம சொல்லலாம். பாருங்க, நம்மளோட கர்த்தர் இல்லைன்னா மீதியானவர்களுடைய கை நம்ம மேல ஓங்கி இருக்கிறதாய் காணப்படும். பிரியமானவர்களே, மீதியானவர்களா அவங்க பெரிய கூட்டம், அவங்க ரொம்ப பராக்கிரமசாலி, அவங்க பல யுத்தங்களை செய்கிறவங்க, அவங்கள பார்த்தாலே பயம், அவங்கள பார்த்தாலே திகில் என்று நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய மனதில் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் இருக்கும். பாருங்க, ஏன்னா அங்க வேதத்தின்படி இஸ்ரவேல் புத்திரர் மேல மீதியானுடைய கை ஓங்கி இருந்தது. பிரியமானவர்களே, பயத்துடனே அங்கும் இங்கும் ஒளிந்திருந்தாங்களே, ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது, அதான் ஆண்டவரே இங்க கிதியோனிடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப வேணா மீதியானுடைய கை இஸ்ரவேல் புத்திரர் மேல ஓங்கி இருக்கலாம், ஆனால் நான் உன்னுடனே இருக்கும் பொழுது ஒத்த ஆள் அடிக்கிறது போல உன் நிமித்தம் அவர்களை அடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவங்க பெரிய யுத்த வீரர்களா இருக்கலாம், அவங்க ரொம்ப பராக்கிரமசாலியா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உன்னுடனே இருக்கும் பொழுது அவங்களை ரொம்ப ஈஸியா, ரொம்ப சுலபமா அவர்களை நான் அடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிற சூழ்நிலைகள் வேற, ஆண்டவர் நம்மோடு இல்லாத சூழ்நிலைகள் வேற. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றுகிறவர். கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது நம்மளுடைய சத்துருக்கள் எல்லாவற்றையும் சிதறடிக்கிறவர். கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது நம்மை எழும்ப பண்ணுகிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது பிசாசை நசுக்க வைக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது அவர் நம்மளை நடத்துகிறார். பிரியமானவர்களே, ஏன் தெரியுமா, நம்ம தனியா இருந்தோம் என்றால் நம்மளுடைய பலன் தான் செயல்படும், ஆனால் கர்த்தர் நம்மோடு இருந்தாரே என்றால் கர்த்தருடைய பலனை செயல்படும். பிரியமானவர்களே, இங்க கிதியோனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது அப்படியாக தான் கிதியோனை கர்த்தர் பயன்படுத்தினாரு. வெறும் 300 இஸ்ரவேலர்களை கொண்டு அத்தனை மீதியானவர்களை முறியடிக்க செய்தார். ஒத்த ஆளை அடிக்கிறது போல நான் மாற்றுவேன் என்று சொன்னது போல கர்த்தர் இருந்ததுனால ரொம்ப சுலபமாய் அங்க மீதியானவர்களை மேற்கொண்டார்கள். பிரியமானவர்களே, உபாகமம் 31ஆம் அதிகாரத்தில் அங்க ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். மோசேக்கு அடுத்து யோசுவா தான் இஸ்ரவேலை வழிநடத்த போறது. அந்த நேரத்துல யோசுவாவுக்கு ஒரு சில அறிவுரை சொல்லும் பொழுது அப்ப மோசே சொல்லுகிறாரு, கர்த்தரே உன் கூட தான்பா இருக்கிறாரு, நீ கலங்கவும் திகைக்கையும் வேண்டான்னு சொல்லி அந்த அதிகாரத்தில் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை ஆண்டவர் நம்மோடு இல்லைன்னா நமக்கு கலக்கம் காணப்படலாம், ஒரு திகில் வரலாம், ஒரு பயம் ஏற்படலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை மோசே எப்படி நடத்தினாரோ அந்த மாதிரி என்னால நடத்த முடியாதுன்னு சொல்லி யோசுவா கலங்கி கொண்டு இருக்கலாம். ஏன்னா அவர் நடத்தின விதங்களை பார்த்து இவன் பிரமித்து இப்படியெல்லாம் இத்தனை ஜன கூட்டத்தை நடத்த முடியுமான்னு சொல்லி பிரமித்து பார்த்து இருக்கலாம். நான் எப்படிப்பா செய்ய முடியும், ஆனால்
கர்த்தர் இருக்கும் பொழுது, அவர் நடத்தும் பொழுது அவருடைய பலன், அவருடைய கிரியைகள் கிரியை செய்யும். பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்மளுடைய காரியமாய் அல்ல, ஆண்டவரிடத்துல இது என்னுடைய காரியம் இல்லை சப்பா, என்னுடைய பலன் இல்லை ஆண்டவரே, நான் உங்களிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அவரோடு நாம் பிரயாணம் பண்ணும் பொழுது அவருடைய பலன் கிரியை செய்யும். அவரே நமக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, அதனால மீதியானவர்களை குறித்து நாம் பயப்பட வேண்டாம். எப்படி என்னுடைய குடும்பத்தை நான் நடத்த போறேன் அப்படின்னு சொல்லி எந்த விதமான கலக்கமும் வேண்டாம். பிரியமானவர்களே, ஏன்பா நல்ல வேலை கிடைக்க போதா, நல்ல சம்பாத்தியம் வரப்போதா, நான் வீடு கட்ட போறேன்னா, அதை பண்ண போறேன்னா, இதை பண்ண போறேன்னா, அதுக்கெல்லாம் மேல கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களோடு இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, அதனால எதை குறித்தும் பயப்படாதீங்க, அவரிடத்துல ஒப்பு கொடுங்க, காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் நாம இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.